இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இல்லக்கா, இப்படி ஒரு குற்ற உணர்ச்சியோட என்னால அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏய், நீ உன்னை பத்தியே பேசுறியே. அண்ணாமலை ஆண்டிய பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? அவங்க ஸ்டேட்டஸ்க்கு நம்ம வீட்டை சம்மதிச்சதே பெரிய விஷயம். இப்போ கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு கல்யாணத்தை நிறுத்திடலான்னு சொன்னா அவங்க வெளியில தலை காட்ட முடியுமா? யாராவது அவங்கள மதிப்பாங்களா சொல்லு? கல்யாணம் நின்னா கூட ஒரு நாள் தாங்க அவமானம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி எனக்கு நடந்துருச்சுன்னு தெரிஞ்சா அண்ணாமலை அத்தை உடைஞ்சு போயிடுவாங்க. வெண்ணிலா, இங்க பாரு, நான் சொல்றத கேளு. நான் ஆசைப்பட்டதான் எனக்கு நடக்கல. அட்லீஸ்ட் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையாவது உனக்கு கிடைக்கணும்டி. சொல்லுங்கம்மா. நீ என்ன சொன்னாலும் சரிக்கா, இந்த கல்யாணம் நடக்காது, நடக்க கூடாது. அதையும் மீறி நடந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என்னடி இது, இப்படி எல்லாம் பேசுற? சரி விடு, இத பத்தி இப்ப எதுவும் பேச வேண்டாம். காலையில அண்ணாமலை ஆண்டிகிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடலாம். அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ எடுக்கட்டும். அம்மா, என்னம்மா பேசுற நீ? அவதான் இதோ எமோஷன்ல பேசுறா. நீ கொஞ்சம் யோசிச்சு பேச மாட்ட? அம்மா, இது அவளோட வாழ்க்கைமா. இந்த விஷயத்த சொன்னா இப்ப மட்டும் இல்ல, இனிமே வெண்ணிலாவுக்கு எப்பவுமே கல்யாணம் நடக்காது. எவனோ செஞ்ச தப்புக்கு வாழ்க்கை முழுக்க ஏன் தங்கச்சி வேதனையை அனுபவிக்கணுமா? இதே அவளுக்கு தெரிஞ்சா நடந்துச்சு. தெரியாம நடந்த விஷயம் யாருக்கும் தெரியாமலே இருக்கட்டும். இந்த கல்யாணம் நடக்கணும்பா, ப்ளீஸ். இங்க பாரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாத, சரியா? அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீங்க ரெஸ்ட் எடுங்க. நீ பாத்துக்கோ. பெரியம்மா, என் கூட வா. பாத்துக்கோ. ஆமா, நான் கேட்கணும் தான் இருந்தேன். அவளைதான் யாருமே கெடுக்கலையே, அப்புறம் எப்படி நம்புறா? அதுக்குதான் அந்த இன்ஜெக்ஷன் போட்டது. அது உண்மையாவே கெடுத்த மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும். உடம்ப அப்படியே டயர்ட் ஆக்கிடும். அதான் அவளும் நம்பிட்டா. சூப்பர் கண்ணு. இந்த மாதிரி ஐடியாலாம் உனக்கு எங்க இருந்துதான் வருதோ? நாளைக்கு காலையில அண்ணாமலை வீட்டு கல்யாணம் நின்றுச்சுன்னு ஃபிளாஷ் நியூஸ்ல வரப்போகுது. மொத்த குடும்பமும் அவமானத்துல தலை குடிஞ்சு நிக்க போறாங்க. என்ன அண்ணாமலை, மனசுக்குள்ள எதையோ யோசிச்சுட்டு இருக்க? என்ன யோசிச்சுட்டு இருக்க? எல்லாரும் முன்னாடியும் சில விஷயம் தெரிய வேண்டான்னு நீங்க சைகை பண்ணத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா வெண்ணிலாவுக்கு உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சு, அது எனக்கு தெரியணும். சொல்லுங்க ஜனகாம்மா. நான் தான் சொன்னேன், வெண்ணிலாவுக்கு ஆக்சிடென்ட் நடக்க இருந்துச்சு. எதர்ச்சியா போய் நான் காப்பாத்திட்டேன், அவ்வளவுதான். ஜனகாம்மா, நீங்க எது பேசினாலும் என் நல்லதுக்காக யோசிச்சு பேசுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வெண்ணிலா விஷயத்திலையும் ஏதோ ஒண்ணு இருக்கு. அது தெரிஞ்சா என் மனசு கஷ்டப்படுவேன்னு நினைச்சு நீங்க மறைக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது. வெண்ணிலாவை சுத்தி இன்னைக்கு எத்தனை பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சா நான் ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கேன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும்.
இடத்துல யாராவது ஒரு பொண்ணை கடத்திட்டு போனதை பாத்தீங்களா? காலையில யாரோ 2 பொறுக்கி பசங்க ஒரு பொண்ண வேன்ல தூக்கி போட்டு போனதா என் பேத்தி சொன்னாங்க. சாமி, ஏன் எங்களுக்கு இப்படி ஒரு தண்டனை? நாங்க என்ன பாவம் பண்ணி இருந்தாலும் தண்டனை எங்களுக்கு கொடுத்திருக்க வேண்டியது தானே. யாருக்குமே ஒரு பாவமும் பண்ணாதவ என் பொண்ணு வெண்ணிலா. அவ வாழ்க்கைய இப்படி சீரழிச்சிட்டியே. உன்னையே நம்பி வாழ்ந்த எங்களுக்கு நீ காட்டுற கருணை இதுதானா? வெண்ணிலா வாழ்க்கைய கெடுத்தவன் எங்கேயோ நிம்மதியா இருக்கான். எல்லாம் தெரிஞ்சும் நீ கண்டு காணாம இருக்கியே. உனக்கு கண்ணு இல்லையா? எங்க வேதனைய வாய் விட்டு அழக்கூட முடியாத சூழ்நிலை இப்படி உண்டு பண்ணிட்டியே. இது உனக்கே நல்லா இருக்கா? அளவில்லா சொத்துக்கு ஆஸ்திக்கு சொந்தக்காரி அண்ணாமலை அண்ணி எதையுமே எதிர்பார்க்காம வெண்ணிலாவோட குணத்தை மட்டும் பார்த்து என் வீட்டுக்கு மருமகளா வந்தா அது வெண்ணிலா தானு சொன்ன தங்க அவங்க. மனுஷங்களுக்கு மதிப்பு கொடுக்க தெரிஞ்ச மகத்தான மனுஷி அண்ணாமலை அண்ணி கிட்ட இன்னைக்கு எவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிற சூழ்நிலையை உருவாக்கிட்டியே. எப்படி என்னால ரெடி ஆக முடியும்? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நான் எப்படி அவரை கல்யாணம் பண்ண முடியும்? என்னால முடியலம்மா. யாரா இருக்கும்? அண்ணாமலை அத்தையா இருப்பாங்களோ, இல்ல நீலா அத்தையா இருப்பாங்களோ? எங்க போன என்ன ஆச்சுன்னு கேட்டேன். என்னால உண்மையை மறைக்க முடியாது.